ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். திஸ் இஸ் கணேஷ் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியிலேருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதோட ரெக்யூர்மெண்ட் நமக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதோட ஆல் டிக்கெட் ஹஸ் பீன் ரிலீஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது ஆல் டிக்கெட் என்ஷூர் பண்ணிக்கோங்க, எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையான்னு மிஸ் பண்ணிடாதீங்க. 2-3 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்கோடு டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நான் மறைச்சிருப்பேன், இதில் பார்கோடு ஃபுல்லாக வரும். அப்புறம் இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கும், இங்கே சைன் இருக்கும். அப்புறம் இங்கே நீங்கள் அங்கே போய் ஒட்ட வேண்டிய இதே இங்கே என்ன ஃபோட்டோ இருந்துச்சோ அதே ஃபோட்டோவை இங்கே ஒட்டணும். அங்கே சைன் பண்ணுறதை நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா 2 பேப்பர் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, டேட் 14 உங்களுக்கு எக்ஸாமு 10 மணிக்கு 10 to 12 மணி வரை. ஸோ பிஃபோர் ரீச் ஆயிருங்க. 16th சண்டே அதே மாதிரி பேப்பர் 2 வந்து 2:30 தொடங்குது. ஸோ இந்த சென்டரில் இருக்குது. ஸோ சென்டர் அதிகமாக இருக்கும், எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. காலையில் போய் அங்கே படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் சீக்கிரம் ரிலாக்ஸாக போயிட்டு சீக்கிரம் போக பாருங்கள். ஏன்னா ரெயின் வந்தால் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, எல்லாமே அதுக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சீக்கிரம் போய்க்கோங்க. அங்கே போய் சென்டர் தேடிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காதீங்க. அப்புறம் கேண்டிடேட் ஷுட் பிரிங் ஆல் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டு 2 வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிமென் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஷீட்டு. ஸோ அதுபடி தான் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஆனால் அதை பார்த்துக்கோங்கிறாங்க. 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. 5 பேஜ் இருக்குது இதில். ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஸ்பெசிமென் ஆன்சர் கோடிங் ஷீட் ஷுட் நாட் பி ப்ராட். அதை கடைசியில் ஒரு இந்த பேஜில் கடைசி பேஜ் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வர வேணாம். 8 மணிக்கு நீங்கள் ரீச் ஆகிடணும். சரிங்களா. 8 மணிக்கு அங்கே இருக்கணும் நீங்கள். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 8 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆஃப்டர்நூன் வந்து 12:30 நீங்கள் அங்கே அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், ½ hour தான் டைம் தராங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம இருக்கணும். ஓகேங்களா. லஞ்ச் எடுத்துகிட்டு போய்க்கோங்க தயவு செஞ்சு. சாப்பிடாமல் எக்ஸாம் எழுதிடாதீங்க. அட்லீஸ்ட் பன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிருங்க. ஓகேங்களா. பேப்பர் 1 10 மணி, 8 மணிக்கு இருக்கணும். பேப்பர் 2 12:30 அங்கே இருக்கணும். 2 பேப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு 100 மார்க்ஸ் தெரியும், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பேப்பர் 1. சரிங்களா. HSC லெவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லெவலில் தான். இந்த பேசின எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேம் லெவலில் இருக்கீங்க. நீங்கள் நெகட்டிவ் மார்க்கை சூஸ் பண்ணால் அட்டன் பண்ணால் போதும், போஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு வாங்கிடலாம். ஸோ வந்து இந்த எல்லா டாபிக் படிச்சிருப்பீங்க, அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எல்லாம் ஈக்குவலாக நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சில பேர் தான் கொஞ்சம் ஆல்ரெடி நல்லா படிச்சு தான் இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைம் கவர் பண்ணவங்கனாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த 1 மாதத்தில் படித்தவங்கனாலும். ஓகேங்களா. தான் சொல்கிறேன்ல, நெகட்டிவ் மார்க்கை தொடவே தொடங்க. தொட்ட நீ கெட்டன்னு சொல்லி ஒரு வரும் தெரியுங்களா, அதுதான் கான்செப்ட். அதை தெரியாமல் எந்த கொஷின் தொட வேணாம். ஓகே, கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன், போதும், இனஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆட்டோமேட்டிக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் எது அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. மேபி ஆட்டோமொபைல் கொஷின்ஸுக்கு கை வாங்கியிருக்கலாம், அது அதிகமாக கேட்கலாம். ஓகேங்களா. வெஹிக்கல் டெக்னாலஜி எல்லாமே பார்த்து ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. டெஸ்ட் டைரிஸ் நம்ம கொடுத்துருந்தோம், எல்லா டெஸ்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ யாருக்காவது வேணும்னா நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்கொயரி பண்ணலாம் என்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் இந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இது கொஞ்சம் மார்க் அதிகம் இருக்கனால இது கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டோம், தெரியாத தொடாதீங்க. எதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இது இருக்கணும்னு சொல்கிறான். க்ரௌடிங்கை ரொம்ப கூட்டத்துக்கு சேர்த்தாதீங்கன்னு சொல்கிறான். டைமிங் சொல்லிட்டான், எத்தனை மணிக்கு போகணுன்னு. கரெக்டாக அதை யோசிச்சு போயிருங்க. சரிங்க, நீ சீக்கிரம் போயிரு, ஆனால் அவனை 9:15 தான் விடுவேன்னு சொல்கிறான். ஓகேங்களா. அதனால் நான் 9:10 தான் போவேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் அது சொல்லியிருக்கேன், எத்தனை மணிக்குள்ளே விடுவோம், அவ்வளோதான். 9:15 அப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ஷால் ஹேவ் சீட் இந்த எக்ஸாமினேஷன் ஹால். ஓகேங்களா. கரெக்டாக நீங்கள் போய் உட்காந்துக்கோங்கிறாங்க. ஆல் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி எல்லாமே எடுத்துக்கோங்க. பேகு, மொபைல் எதுவுமே கிடையாது, எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காதீங்க. உங்களை செக் பண்ணுவாங்க. பெல்ட்டு கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த பக்கிள் பெல்ட்டாக இருந்தால் ஸ்கேன் சவுண்டு வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி பெல்ட்டாக போட்டுக்கோங்க, நார்மல் பெல்ட்டாக. கேர்ள்ஸாக அது என்னமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட் தான். அடுத்து வந்து ராங் ஷேடிங் இருக்கக்கூடாது. ரோல் நம்பர் மெயின் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோல் நம்பர் அட்டன் பண்ணுறோம்ல, இங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் நம்பர் பார்த்துட்டு இங்கே 3 இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர் அங்கே பார்த்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் எழுதிடுங்க. இந்த நம்பர் உங்கள் என்ன நம்பர் இருக்கோ அதை 5 எழுதிட்டு அது கீழே அந்த நம்பரை ஷேட் பண்ணுங்கள். இப்போது 14327னா 1க்கு அடுத்து இது 4க்கு அப்புறம் அதை ஷேட் பண்ணுங்கள். இங்கே மேலே எழுதிட்டு அதை பார்த்து கீழே எழுதுங்க. ஓகேங்களா.
ஓஎம்ஆர் ஷீட் நம்பர் கரெக்டாக மெதுவாக எழுதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேர் எழுதிட்டு அப்புறம் இங்கே எழுதுவாங்க ஓஎம்ஆர் ஷீட். அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டு நேம் எழுதிக்கோங்க, சிக்னேச்சர் எழுதிட்டு இது வந்து தேர்டு வந்து அவங்க சைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, அவங்க கொடுப்பாங்க. முக்கியமாக இது கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஆயிரும், பேப்பரே தூக்கிடுவாங்க. ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் டைம் தருவாங்க. மெதுவாக பண்ணுங்கள், அவசரமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அதான் சொல்லிட்டாங்க முக்கியமான பாயிண்ட்டு. அதேமாதிரி அவங்க தான் சைன் போடணும், ஆல் இன்விஜிலேட்டர். சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. அந்த சைன் நீங்கள் எடுத்து போடுறாதீங்க, அவங்க போடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள் கடைசி வரை. அவங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்கு ராங் ஆன்சர், தொட்ட நீ கெட்ட, அந்த கான்செப்ட்டு தெரியாத தொட வேணாம். சரிங்களா? அப்புறம் கடைசியாக வாங்கினதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா துரத்தி விட்ருவாங்க. எஃப்ஐஆர் இருந்தாலும் அடி தான். Original as selected candidates have to furnish the original hall ticket for verification along with the original certificates. ஓகே, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அதில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த பாயிண்ட் எனக்கே புதுசாக இருக்குது, ஏன்னா எங்கேயும் கேட்க மாட்டாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஷுட் கீப் தேர் ஆல் டிக்கெட் சேஃப்லி ஃபார் த வெரிஃபிகேஷன். செலக்டட் கேண்டிடேட்ஸ் கடைசியாக. ஓகே, உள்ளே போகும்போது கிடையாது நினைக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம் செலக்டட் ஆனதுக்கப்புறம் அது எதுக்கு இப்போ போட்டாங்கன்னு தெரில. ஓகே, மொபைல் ஃபோன் வார்னிங்லாம் கொடுத்துட்டாங்க, இல்லை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த 20th பாயிண்ட்டு மற்ற ஹஸ்பண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போவே எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அப்புறமானு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஈக்குவல் ரேஞ்சில் தான் இருக்கீங்க நான் பேசின அளவுக்கு. ஸோ கரெக்டான இதில் யார் போடுறீங்களோ, ஷேடிங் பண்ணுறீங்களோ, தெரிஞ்சது மட்டும் நான் தொடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் பார்த்துட்டு புது கொஷின் போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். புதுசாக இந்த டைமில் யாராவது இந்த புக்கில் இருந்தால் கேட்பாங்கன்னு கிளப்பி விடுவாங்க. அது போய் அதை பார்த்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சது. நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி படிச்சிங்களோ அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். எங்களோட ரிசல்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகேப்பா. தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? ஷேடிங் கரெக்டாக பண்ணிடுங்க, சீக்கிரம் போயிருங்க, கன்ஃபார்ம் லஞ்ச் சாப்பிட்ருங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட்.